சனி பயிற்சி பலன்கள் 2026 சிறப்பு தொகுப்பு. அந்த வரிசையில இன்றைக்கு நம்ம பார்க்க போவது துலாம் ராசி. கடினமான உழைப்பு, நம்ம ஏற்கனவே சொன்னோம். அந்த உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் வருத்தமும். காதல் விஷயத்துல துலாம் ராசி என்பவர்களைப் போல அனுபவிச்சு காதல் செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்கு. யார் ஒருவர் நல்ல கர்மாக்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் நல்ல பலனையே தருகிறார். யார் ஒருவர் தீய கர்மாவை செய்கிறாரோ ராசிக்கு அப்பாற்பட்டு அவர்களை தண்டிக்கிறார் சனி பகவான். அவர் தர்மத்தின் காரணத்துல நம்பர் 1 இடத்தை பிடிக்க போவது யார் அப்படின்னா துலாம்னு கண்ணை மூடிட்டு சொல்றோம். கிட்டத்தட்ட 25-30 வருஷத்துக்கு பிறகு துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு சரியான ஒரு நேரம், நல்ல காலகட்டம் வருது அப்படின்னா அது துலாம் ராசி என்பவர்களை பொறுத்த மட்டில் இந்த ஆண்டு ஒரு திருப்புமுனை நிறைந்த ஆண்டாக இருக்கு. என் வாழ்க்கையில எவ்வளவோ வருஷமா நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் விடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத சத்தியமா சொல்லணும். அப்ப கடன் இல்லாத வாழ்க்கை மிகப்பெரிய நிம்மதியான தூக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய எதிரிகள் இருந்து அந்த எதிரிகளை நீங்கள் வெல்ல வேண்டும். அந்த யோகத்தை பெற வேண்டும். இந்த மார்ச் 6 முதல் துலாம் ராசி என்பவர்களுக்கு 6ஆம் பாவத்தில் வரக்கூடிய சனி பகவான் முதல்ல குறைவற்ற செல்வத்தை தருவார். தப்பான விஷயங்களை பத்தி யோசிப்பது, சரி நமக்கு தான் நேரம் நல்லா இருக்கு, நம்ம இதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு தப்பான விஷயத்துக்குள்ள போறது, தப்பான பாதையை தேர்ந்தெடுப்பது, இதுலலாம் கவனமாக. எல்லாமே நம்ம எதிர்பார்ப்பு கரெக்ட் தான், ஆனா அந்த எதிர்பார்ப்புல நியாயம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. நல்ல சிந்தனைகளோடு, நல்ல சொற்களோடு, நல்ல செயல்களோடு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். வணக்கம். நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. எந்நாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு சனி பயிற்சி பலன்கள் 2026 சிறப்பு தொகுப்பு. அந்த வரிசையில இன்றைக்கு நம்ம பார்க்க போவது துலாம் ராசி. அதாவது இந்த வீடியோல துலாம் ராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள் சுருக்கமா சொல்லிட்டு சனி பயிற்சி மூலியமா, அதாவது வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரவிருக்கின்ற சனி பகவானுடைய பலன்கள், அந்த சனி பயிற்சி பலன்கள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும், துலாம் ராசிக்காரர்கள் எதை எதிர்பார்க்க வேண்டும், எதை எதிர்பார்க்க கூடாது, அதை பேசிட்டு பரிகாரம் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா அதையும் பார்த்துக்கணும். வாங்க விரிவா பேசலாம். துலாம் ராசி காலபுருஷ தத்துவத்துடைய 7ஆம் வீடு என்பது துலாம் ராசி. துலாம் ராசி என்பவர்களுக்கு உழைப்பின் சிகரம், உன்னதமான பண்புகள் இருக்கும். அடுத்தவர்களுக்காக மனம் இறக்கப்படும் சுபாவம் இருக்கும். கடினமான உழைப்பு, நம்ம ஏற்கனவே சொன்னோம். அந்த உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் வருத்தமும் இருக்கும். அதே மாதிரி துலாம் ராசி என்பவர்களுக்கு சுருக்கமா காதல் வந்துடும். காதல் விஷயத்துல துலாம் ராசி என்பவர்களைப் போல அனுபவிச்சு காதல் செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது. துலாம் ராசி என்பவர்களுக்கு அவர்களே ஒரு விஷயத்தை சாதிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் என்பது எழும். தானே தன்மேல் சந்தேகப்படுவது, தன்னம்பிக்கை இழந்தாமல எதிர்மறையான எண்ணங்கள் சில சமயம் வந்து போகும். சிறு வயதிலிருந்து கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னேறி 35-40 வயதுக்கு பின்னாடி வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எட்டக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்கு உண்டு. இந்த சனி பயிற்சி துலாம் ராசியில் உச்சம் பெறக்கூடிய சனி பகவான், அதாவது எல்லா பயிற்சிகளிலும் சனி பயிற்சிக்கு மட்டும் அத்தனை கவனம் ஏன்? உலகம் முழுக்க பூஜைகள், புனஸ்காரங்கள், பயம். ஐயோ சனி பகவான் பயிற்சியாளர் நமக்கு ஏதாவது ராசிக்கு கெடுதல் பண்ணிடுவாரோ, ஒரு சிலருக்கு ஒரு விதமான நடுக்கமே இருக்கும் கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட சனி பகவான் துலாம் ராசியில் உச்சம் பெறக்கூடியவர், தர்மகாரகன், நீதியை நிலைநாட்டும் தர்மத்தின் தலைவன் சனி பகவான். சனி பகவான் யாரு அப்படின்னு பல தடவை நம்ம பேசியிருக்கோம். யார் ஒருவர் நல்ல கர்மாக்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் நல்ல பலனையே தருகிறார். யார் ஒருவர் தீய கர்மாவை செய்கிறாரோ ராசிக்கு அப்பாற்பட்டு அவர்களை தண்டிக்கிறார் சனி பகவான். அவர் தர்மத்தின் காரகன். அப்ப சனி பகவான் நம்ம இந்த வருஷத்துல நம்பர் 1 இடத்தை பிடிக்க போவது யார் அப்படின்னா துலாம்னு கண்ணை மூடிட்டு சொல்லலாம். கிட்டத்தட்ட 25-30 வருஷத்துக்கு பிறகு துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு சரியான ஒரு நேரம், நல்ல காலகட்டம் வருது அப்படின்னா அது மிக இல்லை. துலாம் ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும்
பிக்சர் பர்ஃபெக்டான ஒரு இயர் இந்த இயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்க வேண்டுமோ அங்கங்கே இருக்கிறது. துலாம் ராசி என்பவர்களை பொறுத்த மட்டில் இந்த ஆண்டு ஒரு திருப்புமுனை நிறைந்த ஆண்டாக இருக்கும். பல நல்ல விஷயங்கள், பல நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு. என் வாழ்க்கையில எவ்வளவோ வருஷமா நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் விடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத சத்தியமா சொல்ல முடியும். அதாவது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு நம்ம என்னடா லைஃப்ல நமக்கு நல்லதுன்னு ஒண்ணு இருக்குமா இருக்காதா, நம்ம கஷ்டங்கள் எல்லாம் எல்லாரும் எதிர்பார்க்கிறது எது, ஜோதிடம் மூலியமா ராசி பலன் மூலியமா எதிர்பார்க்கக்கூடியது நம்மளுடைய துன்பங்கள் துயரங்கள் ஒழியுமா, நமக்கு நல்லதுன்னு நடக்குமா, இந்த எதிர்பார்ப்புல தான் அத்தனை பேரும் பார்க்கணும். உண்மையை சொல்ல போனா துலாம் ராசிக்கு மட்டும் இந்த இயர் 12 ராசிகள்ல நம்பர் 1 இடம் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும். இப்ப ஜனவரி புத்தாண்டு பிறந்து 3 வாரம் கழிச்சிருக்கோம். இந்த ஆண்டுல இருந்து மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட துலாம் ராசிக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும். எப்படி அதை சொல்றோம் அப்படின்னா, எப்பவுமே ராசிக்கு 3, 6, 11 சனி வரும்பொழுது மிக யோகமான பலன்களை செய்வார். எப்படி வரதில்லை அவர் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு அப்புறம் தான் 6ஆம் இடத்துக்கு வருவார். அப்ப வரும்போது நல்ல பலன்களை செய்வார். 6ஆம் இடம் எதை குறிக்கும்? கடன், நோய், மறைமுக எதிரிகள், இதை குறிக்கக்கூடிய இடம். இந்த 3 விஷயங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதியை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப கடன் இல்லாத வாழ்க்கை மிகப்பெரிய நிம்மதியான தூக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. நோய், நோயற்ற செல்வமே குறைவற்ற வாழ்வை தரும். அதாவது எத்தனை படிப்பு, பணம், பதவி, பெயர், புகழெல்லாம் இருந்தாலும் உடம்புல நோய் இருந்தால் எதையுமே அனுபவிக்க முடியாத ஒரு யோகத்தை நாம் பெறுகிறோம். அப்ப நோய் அதுவும் தீர்ந்து போகக்கூடிய ஒரு காலம். நோய்கள்லாம் எப்படின்னா, துலாம் ராசி என்பவர்களுக்கு யாருக்காவது ஆரோக்கிய பிரச்சனை இருக்குன்னா அதை வெளியில கொண்டு வந்து அந்த ஆரோக்கியம் சரியான முறையில் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அது சரி செய்யப்படும். அதுக்கு உண்டான பைசாவெல்லாம் கடவுளே ஏற்படுத்துவார். அதே மாதிரி எதிரிகள், யார் ஒருவருக்கு எதிரிகள் இருக்கணும், இருந்தா தான் வாழ்க்கையில முன்னேற்றம். எதிரிகள் இருந்து அந்த எதிரிகளை நீங்கள் வெல்ல வேண்டும், அந்த யோகத்தை பெற வேண்டும். இப்ப பல வருஷமா துலாம் ராசிக்கு அப்படி இப்படின்னு வாழ்க்கை நகர்ந்து போயிடுச்சு, சரியா ஒன்றும் இல்லை. இப்ப இந்த ஆண்டுல இருந்து துலாம் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு யோககரமான ஆண்டாக துவக்கம். எப்பவுமே கெட்டதும் தனியா வராது, நல்லதும் தனியா வராது. நம்ம ஏதோ ஒரு புள்ளியில நம்ம வாழ்க்கை நல்லதை நோக்கி தொடங்குகிறது. அந்த புள்ளி தான் இந்த புள்ளி. இந்த மார்ச் 6 முதல் துலாம் ராசி என்பவர்களுக்கு 6ஆம் பாவத்தில் வரக்கூடிய சனி பகவான் முதல்ல குறைவற்ற செல்வத்தை தருவார். 2வது நோயற்ற வாழ்வை தருவார். 3வது எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய கேப்பபிலிட்டி, திறமை, தைரியம், இதையும் தருவார். இது 3 ஒரு பக்கம் இருக்கா. அடுத்து ஜூன் 2 வரக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு. தற்சமயம் குரு பகவான் உங்கள் ராசி மீது பார்வை செலுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பார்வையின் மூலியமாவே பல யோகம் உங்களுக்கு கிடைக்கும். குரு இருக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற இடத்திற்கு தான் கோடி புண்ணியம், வலிமையே அதிகம். அப்ப குரு பகவான் 5ஆம் பார்வையாக தற்சமயம் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஜூன் 2 வரைக்கும். அப்ப ஜூன் 2 வரைக்கும் குருவுடைய பலம் இருக்கு. மார்ச் 6ல் இருந்து சனியுடைய பலமும் சேரும். அதுக்கு அடுத்தது ஜூன் 2 குரு பயிற்சி. அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு ப்ராப்ளம் வருமான்னு கேட்டா இல்லை, அதுவும் இல்லை. அப்படி வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியின் 2, 4, 6ஆம் இடங்களை பார்ப்பார். எந்த பக்கம் திரும்பினாலும் துலாம் ராசிக்கு அப்படி கிரகங்கள் கணக்கச்சிதமாக எங்கெங்கே இருக்க வேண்டுமோ அங்கங்கே இருக்கின்றன. இப்ப துலாம் ராசி என்பவர்களுக்கு இனிமேல் நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். சனி பயிற்சியால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் வரும்னு பார்த்துட்டோம். எதுல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் எது நடந்தாலும் நம்ம ஜாக்கிரதையாவே வாழ வேண்டும். அப்படி எதுனா, வெற்றியும் அதிகமா கிடைச்சா போதை தலைக்கேறிடும். கொஞ்சம் மனிதனுடைய மனம் ரொம்ப டெண்டர், சென்சிட்டிவான ஒரு விஷயம், அல்ட்ரா சென்சிட்டிவ். இப்போ பிரச்சனைகளே வரும்போது மனசு அப்படியே அதை தாங்கிக்கிற தன்மைக்கு அதுவே மாறிக்கும். அதே மாதிரி வெற்றி வரும்போது அதெல்லாம் தலைக்கு மெதுவா ஏறும். இந்த போதை ஏறிச்சுன்னா கடவுள் அப்படின்றவர் அப்படின்னா ஒரு கணம் போதும்
அந்த விஷயத்தை வந்து காலி பண்ணி திருப்பி நமக்கு பாடம் புகற்றுவதற்கு அவருக்கு தேவை 1/2 வினாடி கூட தேவையில்லை. அவருக்கு அதை விட கம்மி நேரத்தில் அவர் முடிச்சிடுவார். ஆக இந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் என்ன விஷயம் அப்படின்னா, துலாம் ராசினியர்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா, கிரகங்கள் எல்லாம் நல்லபடியா கூடி உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்களை செய்து வர போகின்ற நல்ல ஒரு ராஜயோக காலத்தை ஆரம்பிக்கக்கூடிய இந்த நேரத்துல தப்பான விஷயங்களை பத்தி யோசிப்பது, சரி நமக்கு தான் நேரம் நல்லா இருக்கு, நம்ம இதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு தப்பான விஷயத்துக்குள்ள போறது, தப்பான பாதையை தேர்ந்தெடுப்பது, இதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும். இந்த விஷயங்கள்லாம் ஜாகிரதையா இருந்துட்டீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மிச்சபடி உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். பரிகாரம் அப்படின்ற பட்சத்துல நமக்கு தேவையானது ஒண்ணுதான். சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது எதுனா தர்மம். அந்த தர்மம் வந்து உங்கள்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும், அதாவது நம்ம கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். அந்த தர்மம் வந்து முதல்ல நம்ம செய்ய வேண்டியது நம்ம உடம்புக்கு செய்ய வேண்டிய தர்மம், நம்ம உற்றார் உறவினர் அப்பா அம்மா மனைவி குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய தர்மம். அதுக்கடுத்து நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒரு தர்மம் இருக்கு. இன்னைக்கெல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா, வேலை செய்கிற இடத்துல எல்லாமே தொழிலாளி பக்கமா நியாயம் அப்படின்ற ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அதுதான் ஒரு ட்ரெண்டுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி அல்ல. நாம எப்படி நம்ம நம்ம நியாயத்தை பார்க்குறோமோ, நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய முதலாளியுடைய நியாயத்தையும் நம்ம பார்க்கணும். அதுதான் தொழில் சுமூகமாக நடக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கும். எல்லாமே நமக்கு எதிர்பார்ப்பு கரெக்டு தான், ஆனால் அந்த எதிர்பார்ப்புல நியாயம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல வம்பு தும்பு இல்லாமல் இருக்கணும். அதற்கு ஈஸ்வர ஆலயங்கள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சனிப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதே மாதிரி தர்ம காரியங்கள், உங்களால் முடிஞ்ச தர்ம காரியங்களை செய்ய 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 வாழ்க்கை தன்னாலவே இவ்வளோ நல்ல காலம், இவ்வளோ ராஜயோக காலம், அவ்வளோ கூடி வரும் நேரம் இது. இந்த நேரத்தில் அந்த பானையை உடைக்காம நல்ல சிந்தனைகளோடு, நல்ல சொற்களோடு, நல்ல செயல்களோடு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். இமாலய சாதனையை படைப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் சனி பயிற்சி பலன்கள் 2026 வரிசையில சிறப்பு தொகுப்புல இன்றைக்கு விருச்சிகம். விருச்சிக ராசியுடைய தன்மைகள் என்ன? வருகின்ற மார்ச் 6, 2026 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரவிருக்கின்ற சனி பகவானுடைய பயிற்சியினுடைய பலன்கள் விருச்சிகத்துக்கு எப்படி இருக்கும்? எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்க முடியாது, இதிலே கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்னா என்ன பரிகாரம்? வாங்க விரிவா பார்க்கலாம். விருச்சிகம் காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் வீடு, மறைவு ஸ்தானம். அப்படிங்கிறதுனாலயோ என்னவோ விருச்சிகம் சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனாலயோ மன அழுத்தத்தில் அதிகமாக கவலைப்படக்கூடிய தன்மைகள் இருக்குது. விருச்சிக ராசிக்கு பல ஆண்டுகளாக, மாதங்களாக இல்லை ஆண்டுகளாக நல்ல காலத்தை, நல்ல ஒரு வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது நம்ம பார்க்கிறோம். ஏன் விருச்சிகத்துக்கு இவ்வளவு போராட்டம்? விருச்சிக ராசியில் பிறந்தது ஒரு தப்பா, குற்றமா? ஏன் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை எதிர்க்கிறாங்க? பல எதிர்ப்புகளை தாண்டி உங்கள் வாழ்க்கையை நீங்க நடத்துறீங்க. சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு பெரிய விஷயம் வரைக்கும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? இதற்கெல்லாம் காரணம் கால சூழ்நிலைகள், கால நிர்மாணம், பிளானட்ஸ், கிரகங்கள். இதுக்கு தீர்வுங்கிறது வருமா, இல்ல வாழ்க்கையே இப்படி நடந்தே முடிஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பா தீர்வு வரும். தற்சமயம் விருச்சிகத்துக்கு உண்டான குணாதிசயங்களை பத்தி நம்ம பேச போனோம் அப்படின்னா, அன்பு, பாசம், கருணை, இது எல்லாம் விருச்சிகத்துக்கு ஒன் வே மாதிரி. நீங்க வச்சுட்டீங்கன்னா திருப்பி உங்களால் எடுக்க முடியாது. யார் யாரோட மேல நீங்க அதிகப்படியான பாசங்கள், அன்பு, பந்தம் இதெல்லாம் வைக்கிறீங்களோ அவர்கள் மூலியமாகவே அதிகமாக தண்டிக்கப்படுகிறீர்கள். தவிர இந்த விருச்சிகத்துக்கு காலம், கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் பயங்கரமா பொருந்தும். நீங்க நல்லா இருக்கும் போது உங்களை சுத்தி உங்களுக்கு கற்பூர ஆரத்தி எடுத்த மக்கள் கொஞ்சம் நீங்க 2 படி கீழே வந்தோடனே உங்களை ஏளனமாக பார்ப்பதும் பேசுவதும், அது உங்க மனசுல ஏற்படுத்தக்கூடிய வலி, காயம். இதெல்லாம் தாண்டி சரி மறுபடி நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை பல பேருக்கு இருக்கு. ஒரு சில பேருக்கு இல்லை, என் வாழ்க்கை இப்படிதான், நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவேன்,
நான் இறந்து போகணும், எனக்கு மரணம் வேண்டும் என்று கோரக்கூடிய அந்த அமைப்பிலும் பல விருச்சிக ராசி அன்பர்களை பார்க்க முடியுது. எல்லாத்தையும் உரமா வைங்க. உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா முதல் விஷயம், நீங்க நல்லது நடக்கும்னு நம்பணும். என்னால ஜெயிக்க முடியும்னு நம்பணும். அதுதான் ஆணி வேறு. சும்மா பேசுறத காதல வாங்கிட்டு போறதுல பிரயோஜனமே இல்லை. உண்மையை சொல்ல போனா உங்களுக்கு பல வருஷத்துக்கு அப்புறமா நல்ல காலம் என்பது கூடி வருகின்றது. இந்த நேரத்தை, காலத்தை பயன்படுத்திக் கொள்வது என்பது உங்ககிட்ட தான். கடவுளே நேரில் வந்து தட்டுல தாம்பாளத்துல பழம், பூ, வெத்தலை எல்லாம் கொடுத்தா கூட அதை நீங்க தான் பயன்படுத்திக்கணும். விருச்சிகத்துக்கு தற்சமயம் 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பெயர் வைக்கிறார். விருச்சிகத்துக்கு தற்சமயம் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் 2க்கு பிறகு கடகத்தில் உச்சம் பெற்று அந்த உச்ச குருவுடைய பார்வை ஜூன் 2ஆம் தேதி மேல உங்க மேல விழுது. இப்போ சனி பகவான் சனி பயிற்சினா உலகமே உத்து பார்க்குது. ஏன்னா சனிக்கு அவ்வளவு பவர். குரு பகவான் வருஷா வருஷம் பெயர்ந்துட்டு தான் வராது. ஆனா குருவுடைய பார்வைக்கு இருக்கக்கூடிய பலம் இருக்கு இல்லையா, அது உச்சக்கட்ட எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவான பலம். எந்த ஒரு தோஷத்தையும் சரி செய்யக்கூடிய பலம். விருச்சிகத்துக்கு என்ன சொல்லணும்னா, மார்ச் 6 சனி பெயர்ந்து அர்த்தாஷ்டம சனி விலகப் போகிறது. அது ஒரு குட் நியூஸ். அதுக்கு அடுத்தபடியா குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது ஜூன் 2 விழப்போகுது. மார்ச் 6 வரைக்கும் கொஞ்சம் மிதமான மாடரேட் சேஞ்சஸ், மிதமான மாற்றங்கள் இருந்தாலும் மார்ச் 6க்கு பிறகு உங்கள் வாழ்க்கை ரீஸ்டார்ட் பட்டன் அப்படி வந்து தொடும். ரீசெட் அமைக்கப்படும். உங்க லைஃப்ல இந்த வருஷம் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு பதில் கிடைக்கும். யார் யாரெல்லாம் உங்களை கேவலமா பார்த்தாங்களோ, கேவலமா பேசுனாங்களோ, நீங்கெல்லாம் ஒரு தரக்குறைவு அப்படின்னு நினைச்சாங்களோ, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய காலம் என்பது வந்துவிட்டது. அந்த காலத்தை பொருட்டு உங்களுக்கு மார்ச் 6 தொடங்குகிறது. ஜூன் 2க்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையினுடைய டேக் ஆஃப், இப்போ ஏரோப்ளைன் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி வாழ்க்கையினுடைய டேக் ஆஃப் என்பது தொடங்கும். அங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா நிற்காமல் அடுத்த ஒரு 3 to 5 ஆண்டுகளுக்கு நீங்க என்னென்ன கஷ்டங்கள் பட்டீங்களோ, உங்க மனசுல என்னென்ன ஆசைகள்லாம் இருந்துச்சோ, உங்க மனசுல என்னென்ன லட்சியங்கள் இருந்துச்சோ, அத்தனைக்கும் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அது மாறுகிறது. பொறுத்திருந்த காலம் எல்லாம் போய் அடுத்தது நீங்கள் விதைத்த விதைக்கான அறுவடையை பலன் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக மார்ச் 6 தொடங்குகிறது. விருச்சிகத்துக்கு நான் ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன். நீங்க எதை எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டேன். முக்கியமா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வேல் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. வேல் வழிபாடு, உங்கள் ராசியினுடைய அதிபதி முருகன், செவ்வாய். வேல் வழிபாடு என்பது விருச்சிகத்துக்கு யாருக்கு கை கொடுக்குமோ, விருச்சிகத்துக்கு மிகப்பெரிய அளவுல 100% வெற்றியை தரும். இந்த வேல் வழிபாடு எப்படி செய்வது? 6 படை கோவில்கள்ல உங்களுக்கு பிடித்தமான அறுபடை வீடு முருகன் கோவில், திருச்செந்தூரா இருக்கலாம், சுவாமி மலையாக இருக்கலாம், பழனியாக இருக்கலாம், பழமுதிர்ச்சோலையாக இருக்கலாம், திருத்தணியாக இருக்கலாம். அது எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவில மனசுல இருக்கக்கூடிய முருகன் நினைச்சுக்கிட்டு ஒரு செப்புலான வேலை உண்டியல்ல சாத்துறது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுல ஒரு சின்ன செப்பு வேலோ வசதிக்கேற்ப வைத்து அந்த வேலுக்கு தினமும் பூஜை செய்து நைவேதனம் செய்து வழிபடுவது. அப்புறம் பாருங்க, நாம சொல்றத செய்யுங்க. 96 நாட்கள் விடாமல் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஸ்கந்த குரு கவசத்தை சொல்லி வேல் வழிபாடு செய்து வீட்டுல வேலுக்கு வந்து நிவேதனம் செய்து பூஜை செய்து பாருங்க. 96 நாட்கள் நம்ம சொல்றோம், 2 மண்டலம் இந்த மாதிரி நான் சொல்றதை செய்து பாருங்க. இந்த வேல் வழிபாட்டின் மூலியமா விருச்சிகத்துக்கு உங்கள் வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துவிட்டு விஸ்வரூப வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்குதா இல்லையான்னு நீங்க பாருங்க. நம்பிக்கை, தெய்வத்தை பொறுத்த வரைக்கும், ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நல்ல விஷயத்தை தான் நம்ம சொல்றோம், நம்ம கெடுதலான விஷயத்த சொல்லல.
அந்த விஷயத்தை நீங்க கேட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணும் பட்சத்துல விருச்சிகத்துக்கு வாழ்க்கை பல மடங்கு உயரும். வெற்றிகள், இமாலய வெற்றிகளை பெறுவீர்களே, சந்தேகமே தேவையில்லை. இந்த வேல் வழிபாடு, முருகன் ஸ்கந்த குரு கவசம், வேல் வழிபாடு, இது ரெண்டுத்தையும் விடக்கூடாது. ஸ்கந்த சஷ்டி கவசம் அல்ல, ஸ்கந்த குரு கவசம். இந்த ஸ்கந்த குரு கவச ஸ்லோகம் எப்படி தொடங்கும்னா, மூஷிக வாகனனை மூலப்பொருளோனை ஸ்கந்த குரு கவசம் இதை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய். இப்படிதான் இந்த ஸ்லோகம் தொடங்கும். இந்த ஸ்லோகத்தை வேல் வழிபாடோட சேர்த்து நீங்க பண்ணும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த விதமான விஷங்களும், விஷத்தன்மையுடைய மனிதர்களும் அல்லது உங்களை பிடித்த தரித்திரங்களும் பீடைகளும் பொருளாதார குறைபாடுகள், கடன்கள் மற்றும் ஆரோக்கிய பிரச்சனைகள், திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு அங்கிருந்து புதிய வாழ்க்கை தொடங்கும். இது சத்தியம். தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த 2-3 வருஷமா ஒரு வாழ்க்கை பயணம் என்பது கொஞ்ச நஞ்ச கடினமான விஷயங்கள் அல்ல. உலகத்துல டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் சிரமங்களையும் மான அவமானத்தையும் இழந்து, உறவுகளை இழந்து, உயிர் துடிப்பது போல் பல தனுசு ராசி என்பர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் கண்ணெதிரே. தனுசு ராசி என்பர்களுக்கு பணம் படைத்த பெரிய முதலாளிகள் தெருமுனையில் நிற்கக்கூடிய கதியில் இருக்கக்கூடியதையும் நான் பார்த்துதான் வருகிறேன். சொந்த அனுபவத்திலே என்கிட்ட வரக்கூடிய கன்சல்டேஷன் வரக்கூடிய கிளைண்ட்ஸ் பல பேர் மிகப்பெரிய கஷ்டங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். சட்ட சிக்கல்களுக்கு, அவமானங்களுக்கு, நம்மளோட தகுதிக்கு சம்பந்தமே இல்லாத ஆள்கிட்ட போய் கை கட்டி நிற்க வேண்டிய ஒரு அவல நிலை, இதையெல்லாம் ஏற்படுத்தி தனுசு ராசிக்கு தற்சமயம் பாடம் புகட்டி கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள் இப்போ சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம ஸ்தானத்திற்கு வரவிருக்கிறார். அர்த்தாஷ்டமம் என்ன? அஷ்டம சனியில பாதி. அப்ப அதுலயும் கஷ்டத்துல, அஷ்டம சனி கஷ்டத்துல பாதியா அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் ரொம்ப தேவை. இதெல்லாம் ஒரு பக்கம். தனுசு ராசி நேயர்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, தாராள குணம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற நல்ல மனப்பான்மை. குரு பகவான் முழுமையாக ஆதிக்கம் செலுத்துகின்ற ராசியாதிபதி. குரு பகவானுடைய ஆதிக்கத்தினால நல்ல எண்ணங்கள், தெய்வ பக்தி, நேர்மை, நியாயம், இதெல்லாம் தனுசு ராசி என்பர்கள் உடன் பிறந்தது. எந்த சூழ்நிலையிலும் நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது தான் நீங்க. எவ்வளவு எனக்கு பிரச்சனை வந்தாலும் நான் சட்ட வழியில தான் நான் போவேன் அப்படின்னு நினைக்கிறது தனுசு. இதுல விதி விலக்குகள் இருக்கு. அது விலக்குகள் விதி ஆகாது. தனுசு ராசினியர்களை உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அது உங்க பிரச்சனையா நினைச்சு மனசு குமுறக்கூடிய ஒரு இரக்க சுபாவம் என்பது இருக்கும். உங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடு என்ன? உங்களுக்கு லைஃப்ல எதெல்லாம் வேணுமோ, என்னென்னலாம் ஆசை இருக்கோ அதுல 1% கூட மாறக்கூடாது. மாறினா அதை ஏத்துக்க மாட்டீங்க. இயற்கையில் யதார்த்தத்தில் நாம் நினைத்தபடி நடக்கலாம். அப்படின்னா நம்ம 1000 ரூபாய் சம்பளத்துக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னா கரெக்டா 1000 ரூபாய் நமக்கு கிடைக்காது. 1002 ரூபாய் கிடைக்கலாம், 995 ரூபாய் கிடைக்கலாம். இது கிடைச்சாலும் ஏத்துக்கணும். அந்த மனப்பான்மை தனுசு ராசி என்பவர்களுக்கு இல்லை. தனுசு ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம், அதுல இருக்கக்கூடிய பொறுப்புகள், அதற்காக நீங்க செய்யக்கூடிய சாக்ரிஃபைஸ், நீங்க செய்யக்கூடிய தர்மங்கள் ஏராளம். தனுசு ராசிக்கு நீங்க உங்களோட குடும்பத்துக்கு உழைக்கிற மாதிரி எனக்கு தெரிந்த வகையில் எந்த ராசிக்காரரும் தன்னுடைய குடும்பத்திற்காக அவ்வளவு கஷ்டப்படுவதில்லை. கடந்த 3 வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிறது இல்லை. ஆனா இந்த காணொளி மூலியமாக உடனே உங்க வாழ்க்கை மாறிவிடும், உங்களுடைய எல்லாமே சரியாயிடும், நல்ல வார்த்தையை எதிர்பார்த்துதான் எல்லா ராசிக்காரர்களும் வீடியோவை தொடங்குறாங்க. உண்மையை நம்ம பேசுறது நல்லது. நல்லது இன்னைக்கு இனிக்கும், உண்மை என்னைக்குமே இனிக்கும். இன்னைக்கு கஷ்டமா இருந்தாலும் லாங் டேர்ம்ல உண்மைதான் கை கொடுக்கும். ஆக உண்மையை பேச விழைகிறேன்.
தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி என்பது சில உடல் பாதிப்புகளை தந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல தான் மார்ச் 6ஆம் தேதிக்குள்ள ஜூன் 2 குரு பயிற்சி வேற நடக்குது. அந்த குரு பயிற்சி வந்தோடனே அதுக்கும் விடை கிடைச்சிடும். மார்ச் 6ல இருந்து ஜூன் 2 இந்த 3 மாசம் வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டும். ஜூன் 2க்கு பிறகு குரு பார்வை உங்களுடைய அர்த்தாஷ்டம சனி மேல் விழுவதனால் உங்களுக்கு எந்த விதமான கடவுளுடைய அனுகிரகம் என்பது, அதாவது ரொம்ப நொடிஞ்சு போய் வாழ்க்கையில நொந்து போய் கண்ணில் தன்னால தண்ணீர் வரும். சில பேருக்கு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா கண்ணில் தன்னதான் தண்ணி வரும். அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு தான் தெரியும் கடவுளுடைய அருள் அனுகிரகம் எவ்வளவு வேல்யூவானது. அந்த குரு பார்வை மூலியமா உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியின் 4ஆம் இடமான இன்னொரு அவருடைய வீடு மீனராசியில் இருக்கக்கூடிய சனியும் மீனராசியும் பார்ப்பது அந்த ஜூன் 2. அதற்கு பிறகு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். அப்ப இந்த சனி பயிற்சி பலன்கள் என்னன்னா, சனியுடைய தாக்குதலினால அர்த்தாஷ்டம சனி தாக்குதல்னால 3 மாசம் கொஞ்சம் சட்ட சிக்கல்கள் இன்னும் அக்ரசிவ் ஆகலாம். ஆனால் ஒட்டுமொத்த பலன்களை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவிலான மாற்றங்கள் வரும். பெரிய அளவிலான மாற்றங்கள். நீங்க பட்ட அவமானத்துக்கான பதில், இதுவரை நீங்க பட்ட, அதாவது ஒரு கோடிக்கணக்கில் போட்டு இருக்கிற ஒரு ஆள் லட்சக்கணக்கில் கஷ்டப்பட்டதுங்கிறது பார்க்க அவஸ்தையா இருக்கும். அந்த பதில் எல்லாம் இந்த ஆண்டு மார்ச் 6க்கு பிறகு ஜூன் 2க்கு பிறகு இன்னும் பிரகாசமாக இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எதை எதிர்பார்க்க வேண்டும்? உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை எதிர்பார்க்க வேண்டும். தாயாருடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ்ல ப்ராப்ளம் வரதை எதிர்பார்க்கணும். வீடு வாசல் வாகனங்கள் புதிதாக வாங்குவதை எதிர்பார்க்கலாம் இந்த கஷ்ட காலத்திலையும். அதே மாதிரி விட்டு போன சொந்தங்கள் ஒன்றாக சேருவதை எதிர்பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த சகோதரர்களுடைய சப்போர்ட்டை எதிர்பார்க்கலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயர் புகழ் நல்ல அந்தஸ்தை எதிர்பார்க்கலாம். எதை எதிர்பார்க்க கூடாது? கணவனுடைய அன்பையோ மனைவியினுடைய அன்பையோ மார்ச் 6 முதல் ஜூன் 2 வரை எதிர்பார்க்க கூடாது. எனக்கு அந்த செலவாகுது இந்த செலவாகுது, இந்த 3 மாசம் எந்த வேணா அதிகமான செலவாகலாம், அதுல சேவிங்ஸ் நிறைய பண்ண முடியும் அப்படின்றத எதிர்பார்க்க கூடாது. பல பெரிய விஷயங்கள், புதிய லட்சியங்கள், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. பரிகாரம்னு எடுத்தோம்னா தன்னாலவே ஜூன் 2க்கு பிறகு வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்கள் நடக்க போகுது. நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஜூன் 2க்கு பிறகு தனுசு ராசினியர்களுக்கு பல நல்ல விஷயங்கள், வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள். தற்சமயம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம் பொது பலன்கள். உங்களுடைய சொந்த ஜாதகம், பிறப்பு ஜாதகம், அதை டீகோட் பண்ணணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கான எதிர்காலம் துல்லியமாக தெரிய வேண்டும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு போட்டு பேசும்போது உங்களுக்கான ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான தீர்வை துல்லியமாக சொல்ல முடியும். பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு முக்கியமான ஒரு பரிகாரம் இருக்கு. லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி லக்ஷ்மியோட இருக்கணும், தம்பதி சமேதனரா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்கள்ல சென்று கல் உப்பு தானம் செய்வது உங்களுடைய கிரக கோளாறுகளை நிவர்த்தி செய்யும். அதே மாதிரி தனுசு ராசி என்பவர்கள் ஒரு முறை முடிந்தால் அயோத்திய ராமரை தரிசனம் செய்து வருவது நல்லது. அதே மாதிரி தனுசு ராசினியர்களுக்கு உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான மூதாட்டியர், பெண் மூதாட்டியர்களுக்கு ஆடைகள், அதே மாதிரி அன்னதானம் செய்வது உங்களுடைய கிரக கோளாறுகளை நிவர்த்தி செய்யும். துல்லியமா உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கும்னா எங்களை தொடர்பு கொண்டு அந்த ஜாதகம் கன்சல்டேஷன், ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்றோம். அதை பண்ணால் இன்னும் ஷார்ப்பா கிளியரா ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். இன்றைக்கு சனிப்பயிற்சி பலன்கள் 2026 சிறப்பு தொகுப்பு. அதன் வரிசையில நம்ம பார்க்க போகின்றது மகர ராசி. இந்த வீடியோல மகர ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் என்ன சுருக்கமா பார்த்துட்டு வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரவிருக்கின்ற சனி பகவானுடைய பலன்கள்ல எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்க கூடாது, எதிலே கவனமாக இருக்க வேண்டும், பரிகாரங்கள் என்ன, வாங்க விரிவா பார்க்கலாம். மகரம்
காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடம் மகரம், எனக்கு பிடித்தமான ராசி. மகரம் கர்மத்தை விளக்குகின்ற ராசி. ஒரு மனிதன் தன் கடமையை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா மகர ராசி அன்பர்களை பார்த்தா போதும். தொடர்ந்து கடின உழைப்பு, கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க். அதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா, வைராக்கியமா எடுத்துக்கிட்டா அதை ஜெயித்தே தீருவேன்னு 10,000 பிரச்சனைகளை கடந்து ஜெயிப்பது, அது மகரம். அன்பு கூர்ந்த மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற இந்த சனி பயிற்சி 7 சனியிலிருந்து விடுதலை தரப்போகிறது. பொதுவா மகர ராசி என்பவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பரந்த மனப்பான்மை, விடாப்புடியா ஒரு விஷயத்தை எடுத்து அதுல முனைஞ்சி இருந்து அதுல இருக்கக்கூடிய எல்லா பாதக சாதகங்களையும் பார்த்து கடைசியில் வெற்றி கொள்வது. மகரம் தன் சொந்த உழைப்பால் முன்னுக்கு வருவது. ஒவ்வொரு செங்கலையும் நீங்களா பார்த்து கட்டியிருப்பீங்க உங்க வாழ்க்கையில. மகரத்துல 30-35 வயசுக்கு அப்புறம், கல்யாணத்துக்குலாம் அப்புறம் 40ல தான் தொடங்குது வாழ்க்கை. வேகமா மேல போய் உச்சக்கட்ட வெற்றியை அடைவது மகரம். மகரம் அத்தனை பேருக்குமான மனசாட்சி. மகரம் மொத்த ராசி மண்டலத்துல எது எப்போது எப்படி நடக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்யக்கூடிய கர்மம் இங்கிருந்து உருவாகிறது. தொழில் ஸ்தானம். மகர ராசி என்பவர்களுக்கு பல நல்ல குணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான குணங்கள், தானும் வாழ்ந்து அடுத்தவரையும் வாழ வைக்கும் குணம் மகரம். இப்ப சனி பயிற்சி மூலியமா எதை எதிர்பார்க்கலாம்? முதல்ல விஷயம், 7.5 சனி விலகுது. அதாவது கடந்த 7.5 வருஷமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சனி பகவான் அடினா அடி சும்மா இல்ல, ஓட விட்டு அடிச்சிருக்காரு. என்னென்ன பிரச்சனைகள், வேலை போய், மனைவி கணவன் பிரிஞ்சு, விவாகரத்தாகி, குழந்தைகளை பிரிஞ்சு, பொருள் இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, மானம் மரியாதை இழந்து, தரமட்டமாகி. அதாவது சனி பகவான் எப்படின்னா ஓட விட்டு விரட்டி விரட்டி அடிச்சிருக்காரு. நான் சொந்த ராசிக்காரன், தர்மகாரகன் சனின்றதுனால அவரவர் கர்மாக்கேற்ப பலனை கொடுத்திருக்கிறார். ஆனா ஒண்ணு உண்மை, இந்த 7.5 சனியிலையும் சில குறிப்பிட்ட மகர ராசி நண்பர்களுக்கு உச்சகட்ட வெற்றிகளை பார்த்திருப்பார்கள். மகரம் விடிவு காலம் பிறக்கிறது மார்ச் 6 முதல். இதுதான் பிரேக்கிங் நியூஸ், தலைப்பு செய்திகள். எதை எதிர்பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் 7.5 சனியிலிருந்து வெளியே வரும்போது ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும், மனசுல அமைதி இருக்கும், அதை எதிர்பார்க்கலாம். சரி, அது மட்டும் தானான்னு கேட்டா கரெக்டா ராசியுடைய 3ஆம் இடத்துல போய் உட்கார்றார் சனி பகவான். இது ஒரு ஆச்சரியம், அதிசயம், ஆனந்தம். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் எந்த முயற்சியை எடுத்தாலும் ஜெயிக்கும். இனிமே 7.5 வருஷமா மாடு மாறி உழைச்சு மண்ணு கூட நகரல. இப்போ மார்ச் 6 முதல் சும்மா கையை கால வச்சுட்டு சும்மா அமர்த்தினாலே விண்கலமே பறக்கிற அளவுக்கு நேரம் காலம் மாறுகிறது உங்களுக்கு சாதகமாக. படிப்புல மருத்துவ படிக்க வேண்டிய மாணவ மாணவியர்களுக்கு ஒரு பொற்காலம் தொடங்குகிறது. எந்த புதிய வேலை வாய்ப்பை நோக்கி பயன்படலாம், இடமாற்றம் செய்யலாம், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும். உங்களுடைய சகோதர சகோதரிகளின் மூலியமாக நல்ல ஒரு பலன்கள், சப்போர்ட், சண்டையெல்லாம் முடிஞ்சு கணவன் மனைவி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விவாகரத்து ஆனவங்க கூட ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சட்டம் விவாகரத்து கொடுக்கலாம், மனசு விவாகரத்து கொடுக்கறது இல்லை. பிரிஞ்சு போன பல கணவன் மனைவிக்குள்ள இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்களுடைய மனைவியோ கணவனையோ நீங்க நினைக்காத நாள் உண்டா? அப்படி இருந்தா நீங்க மனிதனே இல்லை. அன்பு பாசம் பந்தம் அந்த நேரத்துக்கு கோபம் ஆட்கொள்கிறது. அன்பு பாசம் பந்தத்தை பின்னுக்கு தள்ளி மறுபடி உண்மை என்னைக்கும் ஜெயிக்கும் இல்லையா? மறுபடி உண்மையான அன்பு பாசம் பந்தம் முன்னாடி நிற்கும் போது கோபம் தோத்து போகிறது. பல பேருக்கு விவாகரத்தாய் பல வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, நான் பண்ணது தப்பு, அனுசரிச்சு வாழ்ந்திருக்கலாம். அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய காலகட்டங்கள் வருது. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு பிறகு மகரம்
துலாம் ராசிக்கு எப்படி சொன்னேனோ அதே மாதிரி ரிஷபம், துலாம், மகரம் பீக் பாயிண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதெல்லாம் நடக்க போகுது. மகர ராசி என்பவர்களுக்கு மேக்சிமம் பாசிட்டிவிட்டி இந்த காலகட்டத்தில் தொடங்குது. மார்ச் 6ல இருந்து லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பிகின்ஸ் இயர். யுவர் லைஃப் பிகின்ஸ் ஃப்ரம் மார்ச் 6th. அது அடுத்த ஒரு 5ல இருந்து 7 வருஷத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அசைக்க முடியாத வெற்றிகள், நிம்மதி, சந்தோஷம், வேலை வாய்ப்புகள், திருமணம், பொண்டாட்டி கணவன் ஒத்துமை, குழந்தைகள், படிப்பு, கல்வி, முன்னேற்றங்கள், வீடு வாசல் வாங்குவது, கடன் தொல்லைகளிலிருந்து வெளியில வருவது, ஆரோக்கிய பிரச்சனையிலிருந்து வெளியில வருவது, எல்லாமே நடக்கும். சோ நம்பர் 1 இடத்தை பிடிப்பது துலாம் அண்ட் மகரம் ரெண்டும். எதை எதிர்பார்க்க கூடாது. உடனே நடக்க முடியாது. மார்ச் 6ஆம் தேதி சனி மாறுறாரா, 7ஆம் தேதி காலையில் எழுது என்னப்பா ஆச்சு கதை அப்படின்னு கேட்க முடியாது. அது ஸ்லோ ப்ராசஸ். இந்த வருஷம் ஒரு 6 மாசம், 3ல இருந்து 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். தவிர குரு பயிற்சி வேற ஜூன் 2 ஆகும்போது இன்னும் நல்லா இருக்கும். உங்களுடைய உபஜயஸ்தானத்து மேல குரு பகவானுடைய பார்வை விழுங்குது. ஆக மகரம் முன்னேற்றத்தின் அடையாளமாக விளங்க போகிறது. இத்தனை வருஷம் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் பதில் கிடைக்க போகிற ஒரு ஆண்டு மகரம். எந்த விஷயத்தை பத்தியும் இனிமேல் நீங்க கடந்த வாழ்க்கையில நடந்ததை நினைச்சு கவலைப்படாதீங்க. அதுல பிரயோஜனம் இல்லை. இனிமேல் இந்த நொடியிலிருந்து கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகளை எண்ணி தோத்தது 10 அப்படின்னா ஜெயிக்கிறது 100 இருக்கணும். அதுக்குள்ள நீங்க போங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஆக மகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு வந்ததுன்னா முக்கியமான ஒரு பரிகாரம், 7 வருஷம் சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த தாக்கத்தையும் அனுபவத்தையும் மனதில் கொண்டு குழந்தை பருவத்தில் 10 வயதுக்குள்ளார இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்விக்கான உதவிகளை, உங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும். அது மிகப்பெரிய பரிகாரம். கால பைரவர் தெருநாய்கள், ஆதரவில்லாத நாய்களுக்கு வந்து உணவு, நீர் கொடுப்பது மிகப்பெரிய பரிகாரம். இது 2 பரிகாரம் முழு மனசோட செஞ்சு பாருங்க. 3 மாசத்துக்கு செய்யுங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் வருதுன்னு பாருங்க. மகரத்துக்கு நான் சொல்லி தெரிய தேவையில்லை. மகரம் ஜெயிப்பதற்காகவே பிறந்த ராசி, தோப்பதற்கல்ல. ஜெயிக்கணும்னு பிறந்தவங்க நீங்க. நீங்க தோத்தீங்கன்னா அது உங்களால தான். நீங்க ஜெயிச்சீங்கன்னா நீங்க பிறவி கடனை செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இறைவன் உங்களுக்காக இறங்கி வந்து உங்களுடைய வாழ்க்கையுடைய வெற்றியை தொடங்க போகிறார். நீங்கள் ஒரு படி முன்னெடுத்து வாருங்கள். இறைவன் 10 படி முன்னாடி வந்து உங்களை ஜெயிக்க வைப்பார். வெற்றி வாகை சூடப்போகின்ற மகர ராசி அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயரவிருக்கின்ற வாக்கிய பஞ்சாங்க அப்படி பெயரவிருக்கின்ற சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் கும்பத்திற்கு எப்படி இருக்கும், எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்க கூடாது, அதே மாதிரி எதில் கவனமாக இருக்க வேண்டும், என்ன பரிகாரத்தை செய்யலாம், வாங்க விரிவா பேசலாம். கும்பம் காலபுருஷனுடைய 11ஆம் வீடு. கும்பராசியினுடைய குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இளகிய மனம் கொண்டவர்கள் கும்பம். அதே அளவுக்கு வைராகியமும், அதே அளவுக்கு ஒரு விஷயத்துல பிடிவாதமாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசி கும்பம். அதீத அளவு ஆன்மீகத்தை தேடி அலையக்கூடிய ராசி கும்பம். குற்றம் குறைகள் எங்கே இருந்தாலும் கரெக்டா இவங்க கண்ணுக்கு வந்து பட்டுடும். இவங்க போய் தேட வேண்டியதில்லை, அதுவே தன்னால வந்து படும். இது கும்பம். வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி உங்கள் ராசியிலிருந்து ஜென்ம சனி பெயர்ந்து பாத சனியாக உங்களுக்கு மீனராசிக்கு செல்லவிருக்கிறார். இந்த பலன்கள் எப்படி இருக்கும்? மிக முக்கியமான ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில். இது நாள் 5 வருஷமா நீங்க பட்ட அவஸ்தை கொஞ்ச நஞ்ச அவஸ்தையெல்லாம் இல்லை. கும்பராசிக்காரர்கள் பட்ட அவஸ்தை வந்து கொஞ்ச நஞ்ச அவஸ்தை இல்லை, மிக மிக மோசமான அவஸ்தைகளை பார்த்த கும்பராசி நேயர்கள். அப்படிப்பட்ட கும்பராசி இன்றைக்கு ஜென்மசனியிலிருந்து விடுபட்டு பாதசனிக்கு பெயரவிருக்கிறார். முதல்ல உங்களுக்கு எது மனசுல இருக்கும்னு சொன்னா மனதுல ஒரு தெளிவு வந்து பிறக்கும். எது பிறக்குதோ இல்லையோ, கடன் சுமை தீரும், அது நடக்கும், இது நடக்கும், வீடு வாங்கிடுவீங்க, பணம் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நீங்கள் முதலில் நம்புங்கள்.
சோசியல் மீடியா யூடியூப்பை திறந்தா கிட்டத்தட்ட 2000 ஜோதிடர்கள் அது நடக்கும், இது நடக்கும், அது நடக்கும். இதுல பல ஞானிகளும் உண்டு, மேதைகளும் உண்டு, சிலர் தவறாக சொல்பவர்களும் உண்டு. அதை பத்தி நம்ம பேச வேண்டியதில்லை. ஆனால் ஒரு மனிதனுடைய ஜோதிட கணக்கு, பிறப்புடைய கணக்கு என்பது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது. அது எந்த நேரத்தில் எப்படி யார் வாயால் வர வேண்டும் என்பது அதுக்கு ஒரு விதி இருக்கு. உங்களுடைய கணக்கு மிகப்பெரிய ஜோதிட மேதை கிட்ட போய் சொன்னாலும் சில சமயம் தோத்து போகலாம். ஒரு சாதாரண ஜோதிடர் சொல்லக்கூடிய பலன்கள்ல கூட உங்களுக்கு ஜெயிக்கலாம். எந்த நேரத்தில் கடவுள் யார் வாயின் மூலியமாக உங்களுடைய குறையை தீர்க்க அவர் ஆணையிடுகிறாரோ அது நடக்கும். இப்ப நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் பொது பலன்கள். குறிப்பிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கான பலன்கள் தெரியணும்னா கீழே கொடுக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தரும். அது மூலியமா துல்லியமா உங்களுடைய அடுத்த வாழ்க்கை நகர்வுகளை கணிக்க முடியும். அதற்கு ஏதாவது தீர்வு இருந்தாலும் அதை சொல்ல முடியும். ஒட்டுமொத்த கும்பராசி நேயர்களும் 4 முதல் 5 ஆண்டுகள் பட்ட அவஸ்தை, சனி பகவானுடைய தாக்குதல், கடந்த 2 வருஷமா முக்கியமா ஜென்ம சனியினுடைய தாக்குதல், அது சொல்லும்படியாக இல்லை. நெருப்பு சுடுது, உடம்பெல்லாம் எரியுதுன்னு சொல்லி யாராவது நம்ம கேட்கும் போது நமக்கு அது உணர்வு புரியாது. நமக்கே அந்த உணர்வு வரணும்னா தூய்காயம் நம்ம மேல பட்டாதான் அதை முழுமையா நம்மளால உணர முடியும், அந்த ஆழத்தை. அப்படிதான் கும்பராசினியர்களும் சனி பகவானுடைய தாக்குதல் பத்தி பேசினாலும் யாருக்கும் புரியாது. நீங்க சொல்ல வரீங்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு, நீங்க என்ன சொல்றீங்கன்றது கூட யாருக்கும் புரியாது. உங்களுக்கு தான் தெரியும் அந்த அவஸ்தை என்னன்னு. அந்த அவஸ்தையிலிருந்து நீங்க மீள போறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மார்ச் 6க்கு பிறகு உங்களுக்கு ஜென்ம சனியினுடைய தாக்குதல் இருக்காது. உங்க வாழ்நாளில் உச்சகட்ட கஷ்டம், உச்சகட்ட அவஸ்தை, அதிலிருந்து நீங்க மீள போறீங்க. இனி எப்பவும் இப்ப நீங்க பட்ட கஷ்டம் மாதிரி இனி வருங்காலத்துல கடைசி நாட்கள் வரைக்கும் இனி அந்த கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இதுல முதல் ஏழரை சனி, 2வது ஏழரை சனி, 3வது ஏழரை சனி, இதில் நடுவில் இருக்கிற ஏழரை சனிக்கு தான் நான் சொல்ற பலன்கள் முழுமையாக பொருந்தும். கடைசியாக இருக்கக்கூடிய ஏழரை சனி பெரும்பாலும் மரணத்தை சம்பவிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இதுல 2ஆம் படியாக வரக்கூடிய ஏழரை சனி மிடில் ஏஜ்ல ஒரு 25 45 ஏஜுக்குள்ள வரக்கூடிய ஏழரை சனி தான் நான் சொல்லக்கூடிய பலன்கள் கணக்கச்சிதமும் பொருந்தும். அப்போ ஜென்மசனியிலிருந்து விடுபடக்கூடியது முதல்ல மனசுல பாரம் விலகும், தெளிவு பிறக்கும். எதை எதிர்பார்க்கலாம்னா நல்ல ஒரு ஃப்ரீ மைண்டு. பிரச்சனைகள் 1000 இருந்தாலும் இதுதான் பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கக்கூடிய தெளிவு ஃபர்ஸ்ட் வரும். அது வந்தாச்சுனாலே பாதி பிரச்சனை போயாச்சுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து எது எதிர்பார்க்கலாம்னாக்க உடனே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. எதை எதிர்பார்க்கலாம்னாக்க நல்ல முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள், சரியான டிசிஷன்ஸ் எடு. அதுக்கடுத்து எதை எதிர்பார்க்கலாம்னா புதிய திருப்பங்கள், நியூ லைஃப். அதாவது ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும், ஒரு கல்யாணம் முடிஞ்சு 2வது கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய அவங்களா இருக்கட்டும், அல்லது வேலை போய் கெரியர்ல புதுசா ஒரு ஒரு டெக்னாலஜியை கத்துக்கிட்டோ, இல்லை புதுசா ஒரு தொழில் முறையை கத்துக்கிட்டோ, புதுசா தன்னை புதுப்பித்து கொண்டு வேற வேலை தேடுபவர்களாக இருக்கட்டும். அதே மாதிரி கரியர் நியூ லைஃப், ஃபேமிலி நியூ லைஃப். அதே மாதிரி ஆரோக்கியத்துல பல பிரச்சனைகளை சந்திச்சு வெளியில மீண்டு வந்து கொஞ்சம் சரியாகி அடுத்தது ரீஸ்டார்ட் பண்ணும் நபர்களாக இருக்கட்டும். இதெல்லாம் புதுசா தொடங்கக்கூடியதெல்லாம் ஜெயிக்கும். எதை எதிர்பார்க்கலாம்? இது நாள் வரைக்கும் இருந்த அளவுக்கு மந்த நிலை, முடிவே எடுக்க முடியாத தன்மை, யாரை பார்த்தாலும் கோபம், எரிச்சல், மற்றவங்க எல்லார்கிட்டையுமே விரோதம், சுத்தி இருக்கவங்க கிட்டலாம் பகை, அதையெல்லாம் எண்டு கார்டு, அதை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எண்டு கார்டு போட போறார் சனி பகவான், அதை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எதை எதிர்பார்க்க கூடாது? உடனே கடனெல்லாம் தீரப்போகுது, எனக்கு மிகப்பெரிய சிஇஓ ஆக போறேன், நான் பெரிய தலைவராக போறேன், இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. படிப்படியாக தான் இந்த முன்னேற்றங்கள் இருக்கு. சனி இஸ் a ஸ்லோ பிளானட், மெதுவாக தான் இந்த முன்னேற்றங்களை தருவார். அடுத்தது எதை எதிர்பார்க்க கூடாது?
உடனே அதிசயங்கள் நடக்கும் என் வாழ்க்கையில ஜென்ம சனி முடிஞ்ச உடனே. நோ, ப்ராப்ளம் இதுவரைக்கும் இருந்த அளவுக்கான ப்ராப்ளம் இருக்காது. அதோடைய ரிலீஃப், ப்ராப்ளத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ரிலீஃப், அந்த பாதையில நீங்க பயணத்தை தொடங்க போறீங்க. இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், சுப விரய செலவுகள் நடக்கும். இப்ப பரிகாரம்னு எடுத்தோம்னா முக்கியமான ஒரு பரிகாரம் கும்பராசிக்கு திருநள்ளாறு காரைக்காலில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் கோவில். ஜென்ம சனி முடிந்த பிறகு முடிந்தால், உங்களுக்கு வசதி இருந்தால் ஒரு முறை அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி முடியாத பட்சத்துக்கு வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோவில், பழைய சிவன் கோவில், புதுசா கட்டின சிவன் கோவில், 100 வருஷம் முன்னாடி 500 வருஷம் முன்னாடி கட்டின சிவன் கோயில்கள் இருந்தால் அந்த சிவன் ஆலயங்களுக்கு உங்களால் முடிந்த சிவனுக்கு வஸ்திரம் அணிவிப்பதும், அல்லது அதற்கு மேலான பரிகாரம் அப்படின்னா 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வஸ்திர தானம் செய்வதும், படிப்பிற்கு உதவி செய்வதும், அன்னம் தானம் செய்வதும் சிவனே மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கான பரிகாரம். இப்பதான் உங்க வாழ்க்கை புதுசா தொடங்க போகுது. இது வரைக்கும் என்ன நடந்தாலும் அது நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சதை மறுபடி நினைச்சு இனிமே எனக்கு எதுவுமே நடக்காது நல்லது அப்படின்னு கவலைப்படுறது மிகப்பெரிய முட்டாள்தனம். அடுத்து நீங்க ஜெயிக்க போறதுக்கான வெற்றிக்கான ஆரம்பம் மார்ச் 6ஆம் தேதி முதல் துவங்குகிறது. ஜூன் 2 குரு பயிற்சி ஆன உடனே சனி பகவான் மேல் அந்த பார்வை விழுந்த உடனே இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆக பொறுமை, பொறுத்தார் பூமி ஆழ்வார். நீங்க உங்களுக்கு பொறுமையை நான் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்க அடுத்து இருக்கக்கூடிய 11 ராசிகளுக்கு பொறுமைனா என்னன்னு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி. சத்தியமாக சொல்லணும்னா உங்களுடைய நல்ல காலம் மார்ச் 6 முதல் தொடங்குகிறது. அதனால் பொறுமையுடன் காத்திருப்பீர், கண்டிப்பாக வாழ்க்கையை வெற்றி பெறுவீர். சனி பயிற்சி பலன்கள் 2026 2026 சிறப்பு தொகுப்பு. அந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம பார்க்கவிருப்பது மீன ராசி. அதாவது சரியா வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி கும்பத்திலிருந்து பெயர்ந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி மீனத்தை அடையக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சியினுடைய பலன்கள் மீன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது, எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்க கூடாது, எதிலே கவனமாக இருக்க வேண்டும், பரிகாரம் என்ன செய்ய வேண்டும், வாங்க விரிவா பேசலாம். மீனம் காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் வீடு மீனம். பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களை உள்கொண்ட மீன ராசி ஒரு மிக விசித்திரமான ராசி. குரு பகவானுடைய ஆட்சி பீடமான மீனராசியில் சுக்கிர பகவான் அசுர குரு உச்சம் பெறுவார். பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கிய மீனராசி மிகப்பெரிய உலகத்தில் தோன்றிய மகான்களை பெற்றெடுத்த ராசி மீனராசி. மீனம் குணாதிசயங்கள் அப்படின்னு நம்ம பேசணும்னா, மீனத்தை சாதாரணமாக நீங்க நினைச்சு மீனராசி நேயர்களை அணுகினீங்க அப்படின்னா முதல்ல அவங்க ரொம்ப அப்பாவியாகவும் சாதாரணமாகவும் தான் இருப்பாங்க. ஒரு சமயம் வரும்பொழுது அவங்க எடுக்கக்கூடிய ஒரு 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 பரிமாணம் என்பது உங்களால் தாங்கவே முடியாது. உங்களெல்லாம் மடிச்சு பேப்பர்ல பாக்கெட்ல வச்சுட்டு போயிடுவாங்க. மீனம் ஆசைகளுடைய உச்சக்கட்ட ராசி. எந்த ஒரு ஆசையும் திருப்தி அளிக்காத ராசி. நீங்க போர்ஷே கார் வாங்கணும், போர்ஷே வாங்கி கொடுத்தீங்கனாலும் ஒரு வாரம் தான் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. அடுத்த வாரமே திருப்பி வேற ஒரு ஆசை வந்துடும், வேற ஒரு அதிருப்தி வரும். அது சுக்கிரன் உச்சம் பெறுவதால். அதே மாதிரி மீனம் ஒரு ஒரு சைடில் இப்படி இருக்காங்கன்னு சொன்னா, ஒரு சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னா எதுவுமே எனக்கு வேணாம், என் உடலே நிரந்தரம் இல்லை, இது வாடகைக்குரியது அப்படின்னு போற்றக்கூடிய மகான்கள் பிறந்ததும் இதே மீனராசியில். இப்ப மீனம் ஜென்ம சனி வரப்போறார் மார்ச் 6ஆம் தேதி. உடனே நான் இப்படி சொன்னா ஜென்ம சனி வரவர் உங்களுக்கு லைஃப் இதோட முடிஞ்சிருச்சு, உங்களை சனி பகவான் மிகப்பெரிய அளவுல தாக்க போறார், உங்களுக்கு லைஃபே காலி அப்படின்னு சொன்னா அது பொய். உடனே நான் இப்படி சொன்னா சனி வந்தா என்ன, அதனால இதனால இந்த கிரகம் அந்த கிரகம் உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்ப பல வழி தடங்கள் யூடியூப்ல இதைத்தான் பேசிட்டு வராங்க. இருக்கிறது இல்லாததாகவும் இல்லாதது இருக்கிறதாகவும்
பல அன்பர்கள் பேசி வருகின்ற இந்த நிலையில எது நடந்தாலும் ரெண்டுமே தப்பு. எக்ஸ்ட்ரீமா உங்களுக்கு வந்து சனி வந்து உங்களை காலி பண்ணிட போறார், தாரமட்டம் ஆக்க போறார் அப்படிங்கிறதும் போய், நீங்க இல்ல அந்த கிரகம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும், இப்படி ஆயிடுவீங்க அப்படி ஆயிடுவீங்கன்னு சொல்றதும் போய். உண்மையே என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய தாக்கம் என்பது இருக்கத்தான் இருக்கும். அதே சமயத்தில் மார்ச் 6க்கு அப்புறம் சனி பகவானுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 3 மாத காலங்கள், மார்ச் ஏப்ரல் மே விட்டுட்டீங்கன்னா ஜூன் 2 முதல் இந்த தாக்குதல் இருந்து நீங்க வெளியே வரக்கூடிய சூழ்நிலையும் தன்னால ஏற்படும். ஏழரை சனி என்பதை தவிர்க்க முடியாது, ஜென்ம சனி என்பதை தவிர்க்க முடியாது. பாடம் இறைவன் எடுக்கக்கூடிய பாடம். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல, பிரைவேட் ஸ்கூல்ல, அந்த ஸ்கூலுங்க வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. எல்லா வாத்தியாரும் கரெக்டா பசங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்களா? பசங்களுக்கு புரியுற வகையில, பசங்களை முன்னேற்றி வரணுங்கிற வகையில தன்னை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு பாடம் எடுக்கிறாங்களா? இல்லை. ஆனா இறைவன் அப்படி செய்வதில்லை. தனக்கு எவ்வளவு ஸ்ட்ரெயினா இருந்தாலும், கஷ்டம் வந்தாலும், உங்களுக்கு இந்த விதத்துல பாடம் சொல்லி கொடுத்தா உங்களை வந்து நீங்க பெரிய லெவலுக்கு வருவீங்க அப்படின்னு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய நேரம் தான் ஜென்ம சனி காலம். அப்போ இந்த பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார் நம்ம திட்டுறது இல்லையே, சனியனே வெளில போ அப்படின்னு நம்ம வாத்தியார சொல்றோமா? இல்லையே. அவரை காலை தொட்டு வணங்கி படிக்கணும். இதே தான் நீங்க சனி பகவானுக்கும் செய்யணும். ஜென்ம சனி காலகட்டங்களில் சனி பகவானுடைய பிரார்த்தனை பண்ணி அவருக்கு பாதகத்தை தொட்டு வணங்கி அவருக்கு அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தான தர்மங்கள் செய்ய வேண்டும். சனிக்கு எது பிடிக்கும்? நீங்க 24 மணி நேரமும் ஸ்லோகம் சொல்றேன், ஆராதனை பண்றேன், அபிஷேகம் பண்றேன், இதெல்லாம் சனிக்கு பிடிக்காது. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய சக மனிதர்கள், கஷ்டத்தில் இருக்கக்கூடிய முதியோர்கள், குழந்தைகள், இவங்களுக்கு உங்களால் முடிந்த, அது 10 ரூபாவா கூட இருக்கலாம், உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும். என்னதான் நம்ம பேசலாம், நம்ம பொது பலன்களை பத்தி பேசுறோம். மீனராசி என்பர்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கான அடுத்த ஜென்ம சனிக்கான என்ன பலன்கள் இருக்குன்றதை பத்தி தெரியணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான துல்லியமான பலன்களை கணித்து தர முடியும். இதுல இந்த மாதிரி பலன்கள்லாம் இருக்கு. இப்ப மீனராசி அன்பர்கள் சனியினால பாதிக்கம் வரும்னா முதல்ல மைண்ட் வந்து வேலை செய்யாது. நீங்க இதுல தான் கவனமா எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய புத்தி மைண்ட் வந்து சனி ஜென்ம சனியில வரும்போது வேலை செய்யாது. கம்ப்ளீட் ஸ்விட்ச் ஆஃப். மைண்ட் இயங்கலைன்னா நீங்க எடுக்கக்கூடிய பேசக்கூடிய எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் எல்லாமே ராங் ரூட்ல போகும். அப்போ அதிகமா சிந்திக்காம, அதிகமா பேசாம, அதிகமா எதுலையும் ஈடுபடாம இருக்கிறது நல்லது. 2, தேவையில்லாத பணம் செலவு பண்றது, பண பரிவர்த்தனை. சாம்சங் போன்ல இருந்து ஐபோன் மாத்தலாம். நோ, இந்த காலகட்டங்களில் கம்முன்னு இருக்கிறது தான் பெட்டர். சாம்சங் போனை காப்பாத்திக்கிறதுக்கான முயற்சியை நீங்க ஈடுபடணும். அடுத்தது, புதுசா நான் இருக்கிற வேலையை விட்டு நான் வேலை தேடுறேன், என் பொண்டாட்டி என்ன நம்பிதானே இருக்கா, என்ன பண்ணிடுவா பெருசா, என் புருஷன் என்ன நம்பிதானே இருக்கான், என்ன எங்க போயிடுவான், பெரிய பிரச்சனையாயிடும், ஃபேமிலி பிரிஞ்சிடும். அதே மாதிரி இருக்கிற வேலையை விட்டீங்கன்னா புதுசா வேலை வரும், 3 மாசம் அந்த வேலை போயிடும், திரும்பி தெருக்கு வந்துடணும். இதெல்லாம் ஏன் சொல்றோம், வெளிப்படையா உடைச்சு பேசணும்னா நீங்க அவஸ்தைப்படக்கூடாது, நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல தான். சரியா? வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க அவஸ்தைப்படக்கூடாது, உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம மினிமலான வலியோட இந்த ஜென்ம சனியை நீங்க கடந்து வரணும். அப்ப எதை எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டேன். எதை எதிர்பார்க்க கூடாது? மந்திரத்துல மாங்காய் விழுன்னு எதிர்பார்க்க கூடாது. உழைப்பு, சனி பகவானுக்கு பிடித்த உழைப்பு, எளிமை, உங்கள் கடமையை சரிவர செய்வது. கடமை, எளிமை, பொறுமை, உழைப்பு, இந்த 4 தாரக மந்திரங்களை பிடித்துக் கொள்ள வேண்டும். எதை எதிர்பார்க்க கூடாது? இதுவரைக்கும் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருந்துச்சோ இதே விட நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே கூடாது. எதை எதிர்பார்க்க கூடாது? எனக்கெல்லாம் தெரியும், ஜோதியெல்லாம் போய் சும்மா உருட்டுறாங்க, உருட்டு தம்பி. ஏன்னா ஜோதிடம் பொய் அப்படின்னா 12 மாதங்கள் 12 ராசியிலிருந்து வந்தது பொய்யா இருக்கணும். 7 கிரகங்களிலிருந்து வந்த 7 நாட்கள், வார நாட்கள் பொய்யா இருக்கணும்.
27 நட்சத்திரத்திலிருந்து வந்த 27 நாட்கள் தமிழ் மாதத்துல பொய்யா இருக்கும். அதெல்லாம் மட்டும் நான் ஃபாலோ பண்ணுவேன். இன்னைக்கு ஃப்ரைடேன்னு சொல்லுவேன், ஆனா ஜோதிடம் பொய்ன்னு சொல்லுவேன். ஃப்ரைடேன்னா யாரு? நம்ம அப்பா பெயரா? கிரகத்தினுடைய பெயர். மண்டே மூன் டே, சண்டே சன் டே, மார்ஸுடைய டே தான் டியூஸ்டே, புதனுடைய டே வெட்னஸ்டே. இப்படியாக ஜோதிடம் தரக்கூடிய கால நிர்மாணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஜோதிடம் மட்டும் பொய்ன்னு சொல்றதுல இதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் இருக்க முடியாது. அந்த மாதிரி இப்ப நம்ம பேசக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு எடுத்துக்க முடியல அப்படின்னாலே சனி உங்க மைண்ட்ல இருக்காரு, ஆல்ரெடி இருக்காருன்னு அர்த்தம். நல்லதை தடுப்பார், நல்லதை புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை தடுத்து பார்ப்பார். அதையும் மீறி நீங்க தியானம் செய்ய வேண்டும். பரிகாரம், முதல் பரிகாரமாக தியானம் செய்ய வேண்டும். ரெகுலரா ஒவ்வொரு நாளும் 96 நாட்களுக்கு 108 முறை ஓம் நம சிவாய நமஹ இந்த மந்திரத்தை தியானம் செய்ய வேண்டும். எதை எதிர்பார்க்க கூடாது. ரொம்ப நம்ம மேல அன்பு வச்சிருந்தாங்கல்ல, அவங்களாம் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு நினைக்கவே கூடாது. கண்டிப்பா பண்ண மாட்டாங்க, உங்களை விட்டுட்டு தான் போறாங்க. அதனால உங்களுடைய எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் எந்த உறவும் சாஸ்வதம் இல்லை, நிரந்தரம் அல்ல. எந்த உறவும், ஒரே ஒரு உறவு மட்டும் நிரந்தரம். தொப்புள் கொடிக்கும் அப்பாற்பட்ட உறவு. அந்த உறவு இறைவனுக்கும் உங்கள் உயிருக்குமான உறவு. அந்த உறவை தான் நீங்க பிடிச்சுக்கணும். உங்களுடைய ஜீவ நாடியை தான் நீங்க பிடிச்சுக்கணும். அதுதான் கனெக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் தி அல்மைட்டி டிவினிட்டி. சோ பரிகாரம், முதல் பரிகாரம் தியானம், இரண்டாவது பரிகாரம் ஈஸ்வர பெருமானை வணங்குவது. சனீஸ்வரனுக்கு எது பிடிக்கும்? மறுபடியும் சொன்னேன், தர்மம் தர்மம் தர்மம். தர்மத்தை நீங்கள் கடைபிடிக்க உங்களுக்கு சனீஸ்வர பகவான் துன்பங்களை கம்மி பண்ணி தான் கொடுப்பார். இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னன்னா, மனசுல இருக்கக்கூடிய நம்பிக்கையை விடக்கூடாது. உள்ளுக்குள்ள எவ்வளவோ பயம் இருக்கும், ஆனா நம்பணும். நீங்க ஜெயிப்பீங்கன்னு நீங்க நம்பணும் முதல்ல, அப்புறம் தான் அந்த உலகம் நம்பும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு. மீனராசி எந்த விதமான பிரச்சனையில இருந்து மீண்டும் ஜெயிச்சிருவீங்க. அதனால கடவுள் உங்கள் பக்கம், கவலை தேவையில்லை. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.